ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் கிரிக்கெட் போட்டிகள் ஆடுகளத்தில் நடந்து கொண்டு இருக்கும்போது களத்திலேயே நிகழ்ந்த 8 மிகவும் வேடிக்கையான மற்றும் களத்தில் இருக்கிற ரசிகர்கள் மற்றும் வீரர்களுக்குமே சிரிப்பை ஏற்படுத்திய 8 சம்பவங்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு நாள் போட்டியின் போது நடந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஆஸ்திரேலியா அணி பேட்டிங் செஞ்சு கொண்டிருக்கும் போது ஷேன் வார்னே மற்றும் ஸ்டீவ் வாக் இவங்க 2 பேரும் வந்து களத்தில் இருந்தாங்க. அப்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி பவுலிங் செய்யும்போது 7 பாலுக்கு 7 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலைமை வந்து இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி 1 ரன் எடுத்த பிறகு சுற்றி மைதானத்தில் இருந்த அனைத்து ரசிகர்களுமே திடீரென கிரவுண்டுக்குள்ளே வந்து வீரர்களுடைய பேட் மற்றும் ஸ்டெம்புகளை பிடுங்கிட்டாங்க. இதனால் ஆட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. பிறகு மீண்டும் ரசிகர்கள் வெளியே விரட்டப்பட்டு மீண்டும் ஆட்டம் துவங்கப்பட்டது. அதன் பிறகு ஒரு பந்து 4 ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமை ஏற்பட்ட போது ஆஸ்திரேலியா அந்த பந்தில் 3 ரன்களை எடுத்தாங்க. அவங்க மைதானத்தில் 3வது ரன்னை முடிப்பதற்குள்ளதாகவே 100க்கும் அதிகமான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மைதானத்துக்குள்ளே வந்து ஸ்டெம்புகள் மற்றும் வீரர்கள் கையில் வைத்து கொண்டிருந்த பேட்டுகளை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது வரைக்கும் இந்த சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாகவும் ஒரு வேடிக்கையான சம்பவமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 2வது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு நடந்த IPL தொடரில் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ட் மற்றும் டெல்லி டேர் டெவில்ஸ் இந்த 2 அணிகளும் வந்து விளையாடி கொண்டு இருந்தாங்க. அப்போது RPS அணி பேட்டிங் செய்து கொண்டு இருந்த போது ஒரு நாய் பார்த்தீங்கன்னா IPL நடந்து கொண்டு இருந்த கிரவுண்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போது டெல்லி அணி ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கும்போது ரிஷப் பண்ட், மோர்னே மோர்கல் போன்ற முக்கியமான வீரர்களிடம் அந்த நாய் சென்று படுத்துக்கொண்டு துள்ளி கொண்டு விளையாடி கொண்டு இருந்தது. இதனால் டாக்னா ரொம்ப பிடிக்குமா? And not only dog, all animals liking me. என்ன குப்பத்தட்டியா போங்கிட்டு கஜிபா போங்கறல போயிராமா போ. இதனால் ஆட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியாமல் நிறுத்திட்டாங்க. அப்போது வீரர்கள் அதை வெளியில் விரட்ட முயற்சி செய்த போது அது மைதானத்துக்குள்ளே சுற்றி சுற்றி அவங்களிடம் விளையாட்டு கட்டி கொண்டிருந்தது. பிறகு மைதானத்தின் ஊழியர்கள் வந்து அதை வெளியில் விரட்டுவதற்கு கடுமையான முயற்சியை மேற்கொண்டாங்க. அப்போதும் அந்த நாய் பார்த்தீங்கன்னா மைதானத்தை விட்டு வெளியேறாமல் நீண்ட நேரம் உள்ளேயே சுற்றி கொண்டிருந்தது. சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த நாய் தானாகவே வெளியேறிவிட்டது. அப்போது மைதானத்தில் இருந்த அனைத்து ரசிகர்கள் மற்றும் வீரர்களுமே இதனால் சிரிப்பலையில் மூண்டுட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டியில் நடந்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவம். அதாவது நியூசிலாந்து அணியின் டெஸ்ட் வீரரான மார்க் ரிச்சர்ட்சன் அவர்கள் செய்த ஒரு மிகவும் சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். அதாவது மார்க் ரிச்சர்ட்சன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டிகளில் மிகவும் பொறுமையாக விளையாடக்கூடிய ஒரு வீரர். இவருடைய டெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 37.66 இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வீரர் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது அஜித் அகர்கர் அவர்கள் பவுலிங் வீசினாங்க. அவங்களுடைய பந்து வீச்சில் அவங்க ஸ்ட்ரைட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடித்தாங்க. 4 செல்வதற்குள்ளதாக இவங்க ரன்னிங்கோட முயற்சி செய்த போது பார்த்தீங்கன்னா இவங்க அதர் எண்டில் அம்பையர் நிற்கிற பக்கம் போன பிறகு பேட்டை சுழற்றி பார்த்தாங்க. அதாவது அவங்க அடித்த ஷாட் சரியானதா அப்படின்றது போல் சிந்திப்பது போல் அவங்க எதிர்முனைக்கு சென்ற பிறகு பேட்டை சுழற்றி பார்க்கும் பொழுது கையில் இருந்த பேட் பார்த்தீங்கன்னா உருவிக்கொண்டு பல அடி தூரம் ஆகாயத்தில் பறந்து போய் அம்பையரின் அருகில் நின்றது. இதை மார்க் ரிச்சர்ட்சன் வீரரே மிகவும் பதறி போய் கைகளை தூக்கி கொண்டு அம்பையரிடம் இது குறித்து மன்னிப்பு கேட்டாங்க. இது மைதானத்தில் இருந்த வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சிரிப்பு சம்பவத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக இந்த பட்டியலில் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் சவுத் ஆஸ்திரேலியா அப்படின்ற 2 உள்ளூர் அணிகள் வந்து விளையாடி கொண்டு இருந்த போட்டியில் நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவம். இந்த போட்டியில் சவுத் வேல்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா லாம்பர்ட் அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போது எதிரணி வீரரான ஷான் டைட் வந்து பவுலிங் போட்டாங்க. அப்போது அவங்களுடைய பந்து வீச்சு எதிர்கொள்ள முயன்ற லாம்பர்ட் அப்படின்ற வீரர் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு ஒதுங்கி பந்தை விளாசுவதற்காக மிகவும் வைடாக, அதாவது ஒயிட் லைனை தாண்டி ஆஃப் சைடு வந்து ஒதுங்கினாங்க. அப்போது பேட் செய்து கொண்டிருந்த லாம்பர்ட் பார்த்தீங்கன்னா ஷான் டைட்டோட பந்து வீச்சை அடிப்பதற்காக லெக் சைடு மிகவும் ஒதுங்கி விளையாண்டாங்க. அப்போது ஷான் டைட் அவர்கள் நேராக பந்தை தூக்கி ஸ்டெம்பில் டாஸாக போட அந்த பந்தில் அவங்க போல்டாக்கி வெளியேறிட்டாங்க. மிகவும் லெக் சைடு அவங்க ஒதுங்கி சென்றதுனால அவங்களால பாலை தொடக்கூட முடியலை. மிகவும் ஏமாற்றத்தோடு அவங்க அவுட் ஆகி சென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மைதானத்தில் இருந்த அனைவருக்குமே ஒரு பெரிய வேடிக்கையும் ஏற்படுத்தியது. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனான இன்சாம் உல் ஹக் அவர்கள் ஹிட் விக்கெட் ஆனது. அதாவது தன்னுடைய பேட்டாலேயே
பந்தை அடிக்க முடியாமல் அவங்க சுழன்று சென்று ஸ்டம்பின் மீது விழுந்து அவுட் ஆனார். இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளரான மான்டி பனேசர் அவர்கள் பந்து வீசினாங்க. அப்போது இன்சாம் உல்லக் அவர்கள் பேட்டிங் செய்து கொண்டு இருந்தாங்க. அவங்க வீசின பந்தை இன்சாம் உல்லக் அவர்கள் லெக் சைடு வளைத்து அடிப்பதற்கு முயன்ற போது அவங்க பந்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாது அவங்களுடைய பேலன்ஸை இழந்த இன்சாம் உல்லக் பார்த்தீங்கன்னா சுழன்று சென்று அருகில் இருந்த ஸ்டம்பின் மீது அவங்க விழுந்துட்டாங்க. அவங்களுடைய வயிறு பகுதி ஸ்டம்பில் பட்டு அவங்க கீழே விழுந்ததுனால ஸ்டம்பில் இருந்த பைல்ஸ் கீழே விழுந்து அவங்களுக்கு அவுட் கொடுக்கப்பட்டு வெளியேறிட்டாங்க. இவங்க இது போல் அவுட் ஆனது அனைவருக்குமே பெரிய ஒரு வேடிக்கையும் ஏற்படுத்தியது. இப்படி அவுட் ஆவதற்கு பேர் முறை பார்த்தீங்கன்னா ஹிட் விக்கெட் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டி நடந்து கொண்டிருந்த போது நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா கும்ப்ளே அவர்கள் பந்து வீசினாங்க. அப்போது நியூசிலாந்து பேட்ஸ்மேன் பந்தை வளைத்து லெக் சைடு அடித்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாதத்தின் அடிப்பகுதியில் பிடிப்பு ஏற்பட்டது. இதனால் அவங்க வலி தாங்காமல் சுழன்று கீழே விழுந்தாங்க. அவங்க விழும்போது வலி தாங்காமல் அவங்க கொடுத்த ஒரு சத்தம் பார்த்தீங்கன்னா மைதானத்தில் இருந்த அனைத்து வீரர்கள் மட்டுமல்லாது களத்தில் இருந்த நடுவர்களுக்கு கூட சிரிப்பலை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது This was amazing. This is குறிப்பிடத்தக்கது. கழுதை கனைப்பது போல அவங்க கொடுத்த சவுண்டு அங்கே இருந்த அனைவருக்குமே பெரிய சிரிப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அவங்களுடைய அணியின் மருத்துவர்கள் உள்ளே வந்து அவங்களுக்கு முதலுதவி கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சார் தூங்கிட்டா சார். This is not bedroom. This is playground. இங்கே வந்து தூங்குறது. மற்றும் ஸ்ரீலங்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே போட்டி நடந்து கொண்டு இருந்த போது பாகிஸ்தான் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. அதில் அஹ்மத் சாக்சர் அப்படின்ற பேட்ஸ்மேன் பேட்டிங் செய்து கொண்டிருந்தாங்க. மறுமுனையில் மிஸ்பா அவர்கள் இருந்தாங்க. அப்போது ஸ்ரீலங்கா அணி பந்து வீசும்போது பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் சங்ககாரா அவர்கள் இருந்தாங்க. அப்போது தன்னுடைய ஆஃப் சைடில் பந்தை அடித்து விட்டு ஓடிய அஹ்மத் சாக்சர் பார்த்தீங்கன்னா 2வது ரன்னுக்கு ஓடி வரும்போது ஃபீல்டர் அப்போது தான் பந்தை கையில் எடுத்தாங்க. ஆனால் கீப்பர் நின்று கொண்டிருந்த சங்ககாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா பந்தை அதற்குள் கையில் வாங்கி விட்டது போலவும் ஸ்டம்பில் அடிப்பது போலவும் பாவனை காட்ட அப்போதுதான் முக்கா கிரீஸை தாண்டி கொண்டு இருந்த அஹ்மத் சாக்சர் பார்த்தீங்கன்னா எங்கே ரன் அவுட் ஆகிவிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டைவ் அடித்து கிரீஸுக்குள்ளே விழுந்தாங்க. ஆனால் அப்போது தான் ஃபீல்டர் பந்தை கையில் எடுத்து த்ரோ விட்டதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க கீழே விழுந்து திரும்பி பார்த்த போது தான் பார்த்தீங்கன்னா சங்ககாரா அவர்களுடைய கைக்கே பந்து வந்தது. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? somebody has given them the call. Just say it on TV.